இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி, பொதுக்காலத்தின் 22ஆம் வாரம். இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவ நீரூற்றான இறை வார்த்தைகள் திருப்பாடல் 145. இறை வார்த்தைகள் 2-14 முடிய. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடல். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கும் உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகவும் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகும் செயல்களையும் நான் சிந்திப்பேன். அச்சம் தரும் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைந்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கி யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன.
தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றே. நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். இன்றைக்கு நம் தேவன் தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகளை கேட்டோம். என்னன்னா, ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். மனிதனைப் போல அவங்களுக்கு ஒன்று, இவங்களுக்கு ஒன்று, வேண்டியவங்களுக்கு ஒன்று, வேண்டாதவங்களுக்கு ஒன்று, தெரிஞ்சவங்களுக்கு ஒன்று, தெரியாதவங்களுக்கு ஒன்று, பகைவருக்கு ஒன்று, பிரியமானவங்களுக்கு ஒன்றுன்னு செய்கிறவர் அல்ல. நீதினா நீதி. அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் ஆண்டவர் நீதி உடையவர், நீதியின் தேவன். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்மை நோக்கி மன்றாடக்கூடிய யாவருக்கும், அதுவும் உண்மையாக சும்மா ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கையை உயர்த்தி வேண்டிட்டு உள்ளமெல்லாம் தீமை நிறைந்ததாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரை நோக்கி மன்றாடணும் அப்படின்னு சொன்னால், உண்மையாகவே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். அதோடு இல்லாமல் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர்களது மன்றாட்டுகளுக்கு அவர் செவி சாய்ப்பார், அவர்களை காப்பாற்றுவார். அதனால தான் தடிக்கு விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். அதனால ஆண்டவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. இப்போது நம்ம தலைமுறை, நம்ம இப்போ ஆண்டவரை போட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அப்பா அம்மா, அதுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மாவுடைய அப்பா அம்மா, இப்படியாக இன்னுமாக பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் பேர குழந்தைகள், இன்னும் பேர குழந்தைகளுடைய குழந்தைகள், இவ்வாறு தலைமுறை தலைமுறையாக தேவன் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவராக, அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக நம்முடைய தலைமுறையை அவர் ஆசீர்வதிக்கின்றார். அதனால தான் ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கும் உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும், வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கும் உரியவர். அவரது மாண்பு நம்ம அறிவுக்கு எட்டாதது. நம்ம கொஞ்சம் கூட நம்ம சிந்திக்க முடியாது. கடுகளவு விசுவாசம் நம்ம என்ன பண்ணணும்? அது மிக பெரிதாக நம்மளுக்கு அதை விருட்சமாக காண்பிக்கும். கடுகளவு விசுவாசம். அது மாதிரி தான் நீ அப்படி இருங்க, எப்படி நடக்குது, அப்படி நடக்குது, அது எப்படி நடக்கும், இது எப்படி, நீ யோசிக்காத. உன் அறிவுக்கு எட்டாதது தான் கடவுளுடைய செயல். அவருடைய உயர்ந்த நற்பண்பை நினைந்து நீ கொண்டாடு, அவருடைய நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுங்கள் அப்படிங்கிறார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினங்கொள்ள மாட்டார். அதனால தான் ஆண்டவர் எத்தனையோ இடங்களில் பார்த்திங்கன்னா இறை ஊழியர்கள் உடனடியாக அவங்க மக்கள் மீது கோபம் கொள்ளுவாங்க, சினம் கொள்ளுவாங்க, உங்களை ஒழிச்சிட்டா என்னம்பாங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் என்ன பண்ணுறாரு? இரக்கமும் கனிவும் உடையவர், பொறுமையும் நீதியும் உடையவர். அதனால தான் எளிதில் சினங்கொள்ளாதவர், எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். அதனால தான் ஆண்டவரே, நீர் உருவாக்கி யாவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அதனால் நம்ம எப்போவுமே என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு அவர் செய்து கொண்டிருக்கின்ற, செய்ய போகின்ற சகல காரியங்களுக்கும், தேவ ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி தான் நம்ம சொல்லணும்.
மன்றாட்டுகள் சொல்வதை விட நன்றி சொல்லணும். நன்றி சொன்னோம்னா தேவனுக்கு மிக 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 அது பிடித்தமான ஒரு செயல்பாடு. 10 தொழுநோயாளிகளுக்கு குணப்படுத்துகிறாரு. ஆனால் திரும்பி போய் நன்றி சொன்னவன் ஒருத்தந்தான். மீதி 9 பேர் எங்கேன்னு கேட்குறாரு. அப்போது நன்றியை தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால நாம் நன்றி சொல்லும் பொழுது தேவன் இன்னுமாக நம்மளுக்கு அளப்பரிய காரியங்களை இன்னும் அதிகமாக நமக்கு செய்வார். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. இதான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். தேவனுடைய அரசு எல்லா காலம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருப்பவர், இருக்கின்றவர், இனி வர இருக்கின்றவர். ஆக தேவனுடைய அரசு முக்காலமும் உள்ளது. அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. அதனால ஆண்டவர் செய்யக்கூடிய அனைத்திலும் அவர் நீதியுடையவராக இருக்கிறார். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தேவனுக்கு நம்ம அஞ்சி நடப்போருடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். நம்முடைய மன்றாட்டுகளுக்கு செவி சாய்க்கிறார். அதனால தான் நம்ம பரிசேயன் ஆயன் அவன் போய் தேவனுக்கு முன்னால் மன்றாடுறாங்க. படோடம்மா நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான். ஒருத்தன் என்ன பண்ணுறான்? அடிபணிந்து தாழ்ந்து உமது திரு சமூகத்தை நான் நிமிர்ந்து பார்க்க கூட எனக்கு தகுதி கிடையாது, நீங்கள் அப்பேற்பட்ட தெய்வம்னு கும்பிடுறான். அதனால் அந்த தாழ்ந்து பணிந்து தெய்வத்தை வணங்கனுடைய மன்றாட்டை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அது மாதிரி நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுக்கிறார். அதனால் நமது மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து நம்மை காப்பாற்றுவார். அப்படிங்கும்போது நம்ம தெய்வ பயமுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். அதனால் நம் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக, உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. ஆண்டவர் தம்மிடம் பற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார், பொல்லார் அனைவரையும் அழிப்பார். எனவே அன்பு பிள்ளைகளே, நாம் தேவனுடைய அச்சந்தரும் செயல்களின் வல்லமை பற்றி மக்களிடையே பேசி அவருடைய மாண்பினை நாம் எடுத்துரைக்க வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் மாண்பின் மேன்மையும் ஆட்சியும் வியத்தகு செயல்களையும் செய்பவர். எனவே அவற்றை நாம் சிந்திக்க வேண்டும். மேலுமாக ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு அவருடைய செயல்களை புகழ்ந்து உரைக்க வேண்டும். வல்லமை மிகு அவருடைய செயல்களை எடுத்து உரைக்க வேண்டும். எனவே அன்பு பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை புகழ்ந்து அவர் பெயரை ஏற்றி போற்றி எப்பொழுதும் அவரை நாம் போற்ற வேண்டும். எப்பொழுதும் அவரை நாம் புகழ வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் மாண்பு மிக்கவர், போற்றுதலுக்கு உரியவர். அச்சம் தரும் செயல்கள், அவருடைய வல்லமை, அவருடைய செயல்கள், அவற்றை பற்றி நாம் பிள்ளைகளிடையே பேச வேண்டும். எனவே அன்பு பிள்ளைகளை, இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகள் என்ன தெரியுங்களா? நாம் தேவனுக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக, உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. மேலுமாக நாம் என்றென்றும் அவருக்கு நன்றி கூற வேண்டும். ஆண்டவரே, நீர் உருவாக்கி யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். எனவே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஸ்துதிக்கும் பொழுது தேவன் நமக்கு அளப்பரிய அதிசயங்களும் அற்புதங்களும் செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.